ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டபுள் சாக்லேட் சிப் மஃபின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த சாக்லேட் சிப் மஃபின் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 105 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 105 கிராம் வந்து மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15 கிராம் கொக்கோ பவுடர், லைட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் 50 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ½ கப் மில்க் எடுத்திருக்கேன். பட் எண்டில் நம்ம எவ்வளோ வேணுன்றது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டர் 1/4 கப் அண்ட் ½ கப் கண்டென்ஸ்டு மில்க், சாக்கோ சிப்ஸ் வந்து கார்னிஷிங்க்கு எடுத்துருக்கிறேன், வெனிலா எசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டரை போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு, நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் லோ ஸ்பீட், ஒரு 1 இல்லைனா 2 அந்த லோ ஸ்பீட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட் விஸ்கில் ஜஸ்ட் இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட் பட்டரை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி விஸ்க் பண்ண முடியாது. ஸோ கூட வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சாஃப்ட் பண்ணிவிடுங்க பட்டரை. அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டேன். ½ கப் கண்டென்ஸ்டு மில்க், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க் மேட், அமுல் மித்தாய் மேட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க். ஸோ இதை வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு பண்ணிக்கினா போதும். எலக்ட்ரிக் பீட்டராக இருந்தால் 1லேயே வச்சு ஜஸ்ட் இது ரெண்டும் இன்கார்பரேட் ஆனால் போதும். லம்ஸ் இல்லாமல் நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்தாலே போதும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 105 கிராம் மைதா, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 15 கிராம். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஓகேங்களா, 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இருக்கிற இதுலேயே வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் அந்த இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் லிக்விட் இதுலேயே நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணலாம். நடுவிலே வந்து நிறைய மில்க் ஆட் பண்ணிட்டோன்னா அங்கங்கே நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகும், நமக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் மில்க் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிச்சம் வச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் காம்பவுண்டு சாக்லேட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா. இந்த டார்க் சாக்லேட் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மஃபின்ஸ் நம்ம சாப்பிடும்போது உள்ளே ஒரு ரிச்னஸ் இருக்கும் அந்த டேஸ்ட்டில். இது சிமிலர் டு அப்படியே வந்து நம்ம சாக்கோலாவா கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பியூர்லி வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து பரவாயில்ல. அதே மாதிரி டார்க் காம்பவுண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மஃபின் லைனரில் நம்ம இது வந்து போர் பண்ணிக்கலாம். மோல்டில் வந்து 3/4, ஓகேங்களா, ½ கப் டு 3/4 எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்மளால் வந்து போர் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்காது. அதனால் எதனால் ஸ்பூன் இல்லைனா வந்து இந்த மாதிரி நீங்கள் பெரிய மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணலாம்.
சின்ன சின்ன மோல்டுனா நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் போடும்போது இன்கேஸ் சப்போஸ் அந்த ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் திரும்பவும் நீங்கள் வந்து வாபஸ் எடுத்து நீங்கள் மற்ற இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இது டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 9 to 10 கப்ஸ் கிடைக்கும். ஸ்மால்னா, மீடியம் கப்புனால் நமக்கு வந்து ஒரு 7 கப் கிடைக்கும். லார்ஜுனா 5 to 6 கப் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் 10 கப் ஓகேங்களா நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து நல்லா திக்கான மோல்டு. ஸோ நான் அப்படியே வந்து இதை வந்து பேக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி லைனரில் எடுத்திங்கன்னா இது கண்டிப்பாக இதுக்கு வந்து கப் கேக் மோல்டு வேணும், அலுமினியம் மோல்டு வேணும் உங்களுக்கு. அதுக்குள்ளே தான் இந்த லைனர் வச்சு நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ கப் கேக் லைனர் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதை கார்னிஷிங்க்கு நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மில்க் சாக்லேட் சிப்ஸ் ப்ளஸ் டார்க் சாக்லேட் சிப்ஸ் இது ரெண்டும் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 1/4 கப் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்துலேயும் நான் வந்து மேலே கார்னிஷிங்க்கு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து 160 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய மோல்டு ஏதாவது மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸ் to 22 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் 18 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிப் மஃபின்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டியான சாக்லேட் மஃபின்ஸ் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பேக்கிங் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ அவங்களுக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.